பறிமுதல் செய்யப்படுவதற்கு பாதுகாக்கப்பட்டது. இதுக்காகத்தான் செஞ்ச எனக்கு தெரியும். இது உனக்கு தெரியா எல்லாம் தெரியும் நினைச்சிருக்கீங்க. நீ சாதாரண எனக்கு தெரியும்ப்பா, ஆனா உனக்கு என்ன இல்லை இதை பத்தி யாரும் தெரியாது. அப்போ அவருடைய அந்த ஆணவத்துல ஒரு கம்மச்சி அடி. இரண்டாவதாக நான் ஒரு குழந்தையை ஒரு சிறுவனை நான் கொலை செய்வேன். அது அல்லாவுடைய கட்டளையின் பேரை தெரியும். ஏன் செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன் வளர்ந்து பெரியவனானால் அவனுடைய பெற்றோர்களான வாப்பாவையும் அண்ணாவையும் காப்பிராக்கி விடுவான். இவன் வளர்ந்து பெரியானா என்ன நடக்கும் தெரியுமா? 2 பேரையும் காப்பிராக்கிடுவான். அப்புறம் அவர்கள் ஒரு நடந்துக்குவான். அவர்களை காப்பதற்காக இந்த பையனுக்கு இந்த வயசுலேயே கொண்டால் இவனும் பாவம் இல்லாம போயிடுவான். இவன் சின்ன வயசுலேயே இறந்து போனானே, இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், பெற்றோர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதை அல்லா எனக்கு சொன்னான். அந்த அடிப்படையில் நான் செய்தேன். அதனால இந்த விஷயம் எனக்கு தெரியும், தெரியாது அப்படின்னு. மூன்றாவதாக அந்த சுவரை செப்பனிட்டன படிக்கணும். இது என்ன வச்சுட்டு இருந்தது தெரியுமா? எல்லாரும் அப்படின்னா சோறு கீழே இருந்து விழுந்துட்டீங்கன்னா அதை யாரும் நிறையாவது வளர்த்துக்கூடலாம். அதனால அவர் சரி பண்ணாருந்தா வரலாறு வச்சிருந்து எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே ஒரு தாயும் தந்தையும் இருந்தார்கள். அவர்களுக்கு பருவமடையாத சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு இருந்த செல்வத்தை, தங்கத்தை, வெள்ளியை யார்கிட்ட கொடுத்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன செஞ்சாங்க? அதை பூமிக்கு அடியில புதைச்சு வச்சு அதுக்கு மேல இந்த சுகத்தை என்ன செய்வார்கள்? எழுப்பினார்கள். அப்போ அந்த 2 சிறுவர்களும் பெரியவர்கள் ஆனதற்கு பிறகு இந்த சோறு என்ன செய்யும்? இந்த இதுல இருந்து அவர்கள் அதை எடுத்துக் கொள்வார்கள். எப்படி எடுப்பாங்க? அந்த வருஷம் தேவை. அது வரையிலும் அது வரையிலும் அவர்களுடைய செல்வம் இந்த பிள்ளைகளுக்கு போவதற்கான இடைப்பட்ட காலத்தில் அது பாதுகாக்கப்பட வேண்டும். சோறு கீழே விழுந்துன்னா என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய சாமான் சரக்கெல்லாம் வெளியே போற யாராவது செய்வான், அப்போ அவங்க ஒரிஜினல வாழ்க்கைகளுக்கு அது கிடைக்காம போயிடும். அதனாலதான் அது உளுந்து கீழே வந்து அடுத்தவனுடைய ஒரு திரும்புங்கிறதுக்கு அல்ல, அந்த சுவற்றுக்கு கீழே உள்ள பொசிஷன் வெளியே திரும்ப போய்விடுமோ என்பதற்காக அந்த சுவற்றை நான் சொத்தவிட்டேன். புதுசா இது உங்களுக்கு தெரியாது, சொன்னதுக்கு பிறகுதான் புரிந்து கொண்டார். நம்மை விட மிக அதிகமாக தெரிந்த மனிதர்கள் அலி ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் இன்னொரு வல்லவனுக்கு வல்லவன் செய்வான். அறிவாளிக்கு மேலும் இன்னொரு அறிவாளி உலகத்தில் எழுதும் செய்வான். எல்லாம் நமக்குத்தான் தெரியும் என்ற ஆணவம் மனிதனுக்கு இருக்கக்கூடாது. இது தாண்டி இன்னும் வேறு சில படிப்பினைகளும் இந்த வரலாறு அல்ல அந்த அமர்வுகளிலும் நாம் அதை பார்க்கலாம். இப்போ சொன்ன செய்திகள் சொன்ன வரலாற்று செய்திகளில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் வரலாற்றை நல்ல நினைவுபடுத்துங்களே யோசனை ஒன்று பாருங்க, எடுத்து படிச்சுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான வார்த்தை. நிச்சயமா